வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் பாதுகாப்புகளுக்கான கேள்வி மிக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீலங்காவுக்கான விஜயத்தினை மேற்கொள்ள இருக்கின்றார். எதிர்வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையான நாட்களுக்குள் அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா பிரதமர் ஜனாதிபதியினுடனான சந்திப்பு நடைபெறப் போகிறது. அதைவிட இந்தியாவினுடைய உதவியோடு ஸ்ரீலங்காவில் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. அதையெல்லாம் ஆரம்பித்து வைக்க போகின்றார் என்ற விடயங்கள் இருக்கிறது. அதைவிட விகாரி ஒன்றுக்கு சென்று அவர் வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளப் போகின்றார். இவ்வாறான பல செயற்பாடுகள் இந்த 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி 2 நாட்களும் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்ற இந்த நிலையில இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் இலங்கைக்கு வரை தரப்போகிறார் என்று தெரிந்தோன இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க இந்தியாவிலிருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்திருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய இந்த விஜயத்தினை சார்ந்து அவருடைய பாதுகாப்பு பலப்படுத்துவதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்திலிருந்து சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார். இந்த விடயத்தை இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர், அதேபோல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரிகள் அவரோடு சேர்ந்து வருகை தர இருக்கிறார்கள். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி கொழும்புல இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, அதேபோன்று பிரதமர் ஹருணி அமரசூரிய இவர்களுடனான சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அதன் பிற்பாடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்துக்கு சென்று புனித ஸ்ரீமகா போதிக்கு வழிபாடு நடத்தவும் இந்திய அரசாங்கத்தினால ஆதரிக்கப்படுகின்ற பல திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு விடயங்கள்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய காவல்துறையினருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதோடு அவருடைய வருகைக்கான ஒரு ஆயுதமாக இன்றைய தினம் பாதுகாப்பு ஒத்திகைகள் எல்லாம் நடைபெற்றிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் ஒரு நாட்டினுடைய முக்கியஸ்தர் விஜயம் செய்கின்ற பொழுது, ஒரு தலைவர் விஜயம் செய்கின்ற பொழுது பாதுகாப்புகள் என்பது பலப்படுத்தப்படும் என்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகவே இவ்வாறான செயற்பாட்டுக்கு இப்ப எந்த நாட்டுக்கு ஒரு விஜயம் மேற்கொள்ள போகிறாரோ அந்த நாட்டில் பலத்த பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்படும். ஆனால் இவருடைய பாதுகாப்பு சார்ந்து இந்தியாவிலிருந்து ஒரு குழு இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளோட கதைக்க போகிறார் என்ற விடயம் இருக்கிறது. சரி, இது இருக்க பாதுகாப்பு சார்ந்து ஸ்ரீலங்காவில் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் செயற்பாடுகள் விடயங்கள் சட்டவிரோத செயற்பாடுகளாக இருக்கட்டும், அதிக அளவில் இடம்பெறுகின்ற துப்பாக்கிதாரிகளுடைய பழிவாங்கல் செயற்பாடுகளாக இருக்கிறோம் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே பாதுகாப்புகள் சார்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க இந்திய பிரதமருடைய வருகையோடு ஸ்ரீலங்காவில் இந்தியாவினுடைய உதவியோடு பல திட்டங்கள் அரங்கேற போகிறது. பல செயற்திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த செயற்திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்து வைக்க போகின்றார் என்ற ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறது. பல செயற்திட்டங்கள் பல திட்டங்கள் முன்வைக்கப்பட போகிறது. அந்த செயற்திட்டம் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்பது இப்படி இருக்க எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவுடைய பங்கு ஸ்ரீலங்காவுக்கு எந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இரு நாட்டினுடைய நட்புறவும் பொருளாதார ரீதியிலும் சரி, ஒரு நட்புறவு ரீதியிலும் சரி, நாட்டினுடைய பாதுகாப்பு எல்லைகள் சார்ந்தும் சரி அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்து பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவருடைய விஜயத்தின் போது எவ்வாறான விடயங்கள் நடைபெறப் போகின்றது, எப்படியெல்லாம் இந்த நகர்வுகள் இருக்க போகிறது என்று இவர்கள் சொல்லியிருக்கின்ற இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். அதோடு சேர்ந்து வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட போகிறதா இல்லாட்டி மாற்றங்கள் இருக்குமா, இவருடைய உண்மை நோக்கங்கள் என்ன என்பது சார்ந்தெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.